அண்ணா பாருங்கள், நாட்டு சம்மந்தமான விஷயம் கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது 370 எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, அதை ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டுருக்காங்க. ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்கே 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி, ரெண்டுலேயுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட சொன்னாங்க. ஆனால் 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள்லாம் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமாறுகிறார்கள், மக்கள் சுதந்திரமாக வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு மக்கள் குறிப்பாக அங்கே வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக இருக்கிறது, முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும்? அவர்கள்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அண்ணா இங்கே பாருங்கள், நாட்டு சம்மந்தமான விஷயம் பொறுப்பாக கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது 370 எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஸ்டோன் கல்வீச்சாவது இருந்திருக்கா? முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்டில் கல்வீச்சுகள் பேசிகிட்டு பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை தவிர்க்கிறது நல்லது. நன்றி அண்ணா. அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, அதை ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க. நன்றி. ஆளுநர் போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழக காவல்துறை கஞ்சா தவிர்த்து எந்த ஒரு போதைப் பொருளுமே பிடிக்கல, மத்திய பிரிவினர் நிறைய மற்ற போதைப் பொருட்கள் பிடிக்காங்க, கிரைன் மூட்டெல்லாம் பிடிக்காங்க, தமிழகம் 1 கிராம் கூட பிடிக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வச்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியிருக்கிறார்கள், மணமகிழ் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக, பெற்றோர்களினுடைய கவலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். ஆனால் திமுகவில் இருந்த முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு போதைப் பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு. பின்னால் அவங்க அவங்கள திமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் போதை கடத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான். ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பது தான் ஆளுநர் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. மாநாட்டில் கூட சொல்லும்போது மத்திய அரசு தான் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 48,000 கோடிக்கு விற்பனையாயிட்டு இருக்கு. அந்த பணத்தையும் மத்திய அரசு தரணும். ஒருவேளை மது ஒழிப்பு போனால் அது எப்படி பார்க்குறீங்க? இங்கே பாருங்கள், முழுக்க முழுக்க இது மாநில சப்ஜெக்ட். ஏற்கனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், பீகாரில் நடைமுறைப்படுத்தியிருக்கோம், இன்னும் 5 மாநிலங்களில் நடைமுறை. இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அவர்கள் கூட்டணிக்கு
போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல, நீங்கள் மது விலக்கு கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கூட்டணி அப்போ எல்லாம் பேசிடலாமல் அவங்ககிட்ட போய் நின்று 2 தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது. இந்த மதுவிலக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க. இது வந்து ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம். ஏன்னா அவர் வந்து 17 நாள் வெளிநாடுக்கு போயிருந்தார், அது முதலீடுகளுக்காக போயிருந்தார். அந்த முதலீடுகள் வந்து அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை. அதை வந்து திசை திருப்புவதற்காக மக்களினுடைய கேள்விகளை, மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால் ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம்.